பேச முடியும். இந்த பெருமாள் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற திரையுலக பெருமக்களே, அமைச்சர் பெருமக்களே, மதுரையிலிருந்து வந்திருக்கும் என் அன்புக்கு இல்ல, மதுரையிலிருந்து நானும் வந்திருக்கேன். நான் அங்கதான் படித்தேன். ஸோ அது மதுரை மேல ஒரு பாசம், வேற ஒன்றும் இல்லை. வந்திருக்க அன்பு அண்ணன் அவர்களே, என் பள்ளி நண்பன் குணா அவர்களே, மற்றும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களே, இளமை இயக்குனர், பார்க்கத்தான் அவர் அப்படி இருப்பார், ஆனால் இளமை இயக்குனர் இன்சென்ட் செல்வா அவர்களே, எப்பவுமே எதிர்காலத்தில் வந்த மாதிரியே டயர்டா இருப்பாரு. நானா பட்டேகருக்கு உடம்புக்கு முடியாம போன மாதிரியே இருப்பாரு, ஆனால் செயல் புயல். வின்சென்ட் செல்வா அவர்களே, எளிமையின் சின்னம், தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ராமநாராயணன் சார் அவர்களே, கலைஞர் சார் கூட இருந்து அவருக்கும் நல்ல நகைச்சுவை உணர்வு வந்துருச்சு. முந்தியெல்லாம் ராமநாராயணன் சார் மேடையில் வந்தால் 2 வார்த்தை வச்சிருக்கோம், டாக்டரை கூட கம்மியாக பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்பெல்லாம் நல்லா நகைச்சுவை உணர்வோடு பேசுகிற அளவுக்கு அவருடைய பேச்சு திறன் வளர்ந்துருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ மகனே மருமகனேன்னு ஒரு படத்தோட பூஜைக்கு ராமநாராயணன் சார் தான் தலைமை தாங்கினாங்க. அப்போது அதில் நான் நடிக்கிறதுனால நான் போயிட்டு, சார் இந்த நீங்கள் தேர்தலில் ஜெயிச்சப்போ வாழ்த்து சொல்ல முடியல, நான் துபாயில் இருந்தேன் சார் ஷூட்டிங்லன்னு. உன்னை அவர் திரும்பி பார்த்து, அதனால தான் ஜெயிச்சனும் அப்படின்னு ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு போயிட்டாரு. அதே போல இந்திய திரைப்படத்துறையில திரைக்கதை என்று சொன்னால் அதற்கு என்றுமே ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி திலகம் பாக்கியராஜ் அவர்களே, சர்க்கரை கட்டியை தந்து கொண்டிருக்கும் எங்கள் வெள்ளக்கட்டி அவர்களே, ஹீரோ என்ற ஒரு போஸ்ட்ல சுந்தர் சார் இப்ப இருக்காரு. ஆனால் இந்த திரைத்துறையில எல்லா கிராஃப்டை பத்தியும் நல்லா தெரிஞ்சவர், ஒரு புத்திசாலியான, ஒரு வியாபாரம் தெரிந்த, ஒரு திரைக்கதையை பற்றிய அறிவு கொண்ட, ஒரு வெற்றிகரமான ஒரு கமர்ஷியல் மசாலா திரைப்படத்தை தரக்கூடிய அந்த நுணுக்கத்தை தன் கைவசம் வைத்திருக்கிறதால் தான் சுந்தர்சி அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. தன்னுடைய பலம் தெரிவதை காட்டிலும் தன்னுடைய பலவீனத்தை அதிகமாக தெரிந்து அதை ஒதுக்கி தன் பலத்தை மட்டுமே வெளியே காட்டுகின்ற அந்த நுணுக்கம், அந்த டேலண்ட், அந்த திறமை சுந்தர்சி சாருக்கு உண்டு. அதனால தொடர்ந்து ஜெயித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அப்பேற்பட்ட எங்கள் ஹீரோ சுந்தர்சி அவர்கள் இப்பெல்லாம் அவரை ஒரு படத்துல புக் பண்ணா தான் இருக்கனான்னு கேட்கறது இல்லை, விவேக் இருக்காரா படத்துலன்னு கேட்கிறாரு. சென்சார் சர்டிபிகேட் மாதிரி என்ன எல்லா படத்திலையும் கொண்டு வந்துடுறாரு. அதற்கு என்னுடைய நன்றியை இந்த நல்ல மேடையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் இந்த விழாவின் இன்றைய கதாநாயகனாக விளங்கிக் கொண்டிருக்கும் மருத்துவர், பாடகர், நடிகர்னு வேற அச்சாரம் இன்று பதிக்கப்பட்டிருக்கிறது டாக்டர் அறிவுநிதி அவர்களே, என்ன ஒருத்தர் பேரை விட்டுட்டோமே நினைப்பீங்க. ஒரு மரபின்படி முதலில் அவர் பெயரை சொல்லி அதற்கு பிறகு மற்றவர்கள் பெயரை சொல்லி பேசுவதுதான் வழக்கம். ஆனால் அந்த மரபை நான் சற்று மீறி இருக்கிறேன் என்று. காரணம் என்னன்னா, ஒரு ஆலயத்துக்குள் சென்றால் கூட முதல்ல வெளிப்பிரகாரத்தை சுத்திட்டு அப்புறம் ஒவ்வொரு சாமியா கும்பிட்டுட்டு கடைசியில தான் கருவறையில் உள்ள மூலவரை தரிசிப்போம். பெருமாள் மூலவர், இங்க பெருமாள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்பேற்பட்ட இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்ற முத்தமிழிலும் தன்னுடைய முத்திரையை பல்லாண்டு காலமாக பதித்து வந்திருக்கின்ற, அரை நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் மண்ணிலே நல்ல தமிழை, சுத்தமான தமிழை, நல்ல உச்சரிப்புடன் கூடிய நல்ல தமிழை திரைத்துறையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களிடமிருந்து இன்று வரை ஒளியின் ஓசை வரை கலைஞரின் ஓசை திரைத்துறையில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்ட தமிழ் பெருமகனார், முத்தமிழறிஞர், இந்த விழாவுக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கும் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களே. இந்த பெருமாள் படத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மாதிரி முக்கியமாக விட்டுட்டேன்,
இங்க பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு ஆடியோ வீடியோக்குள்ள. ஸோ அவங்க பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள், இந்த படத்தை பற்றி நல்லா எழுத போற என்னுடைய என்னருமே பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகத்தைச் சேர்ந்த மீடியாவை சேர்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி பேச விரும்புகிறேன். பொதுவாக இந்த மாதிரி இந்த சிடி ஆடியோ கேசட் ஃபங்க்ஷன்ஸில் காமெடியனுக்கு என்ன வேலைன்னு எனக்கே தெரியல. ஆனால் ஏன் தெரியுமா, படத்திலேயே இந்த மாதிரி டைமில் எங்களுக்கு வேலை கிடையாது. அந்த சாங் லீடு வரைக்கும் எங்களை வச்சிருப்பாங்க. அது அம்பத்தூரில் எடுப்பாங்க, இல்லாட்டி ஏஆர்எஸ் கார்டனில் எடுப்பாங்க. கட் பண்ணி ஹீரோ ஹீரோயின் நியூசிலாந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாங் முடிஞ்ச உடனே ஒரு காமெடி சீக்வன்ஸில் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணுவான். அப்புறம் படம் முடிகிற நேரத்தில் லாஸ்ட் ஷாட்டுக்கு ஓடி வந்துடுவான். எங்கே இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு சின்ன காமெடி பண்ணி சிரிக்க வச்சு ஃப்ரீஸ் பண்ணி போட்டுருவாங்க. அது கூட ரொம்ப நேரம் சிரிக்க முடியாது அவனால். அவனை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, மற்றவங்கலாம் சிரிப்பாங்க. ஆனால் இந்த படத்தின் பாடல்கள் இதை பார்க்கின்ற பொழுது, அதான் நான் சொன்னேன், சுந்தர் சி சாருக்கு வந்து இந்த கமர்ஷியல் அஸ்பெக்ட் அப்படின்றது இருக்குது. அது எதெல்லாம் ஆடியன்ஸை தியேட்டருக்குள் வர வைக்கும் என்பது அவருக்கு தெரியும். பழைய சுந்தர் சி இல்லை. இப்போ அவர் வந்து நிறைய உடம்பை அதற்காக தயார் பண்ணி இப்போ வந்து அவர் வந்து தன்னுடைய தோற்றத்தை மாற்றி வருகிறார். இது ஒரு 4வது படம் தாண்டி இப்போ 5வது படம் ரிலீஸ் ஆக போகிறது. நான் சொல்லுகிறேன், இதுவரை இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதுவரை எந்த ஹீரோவும் ஹேட்ரிக் அடிப்பதே சாதனை. தொடர்ந்து 4 படங்கள் ஜெயித்திருக்கும் ஒரே ஹீரோ சுந்தர் சி சார் தான். இந்த படத்தின் இன்னொரு கதாநாயகன் வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான். சில பேர் பார்த்தா சாஃப்டா இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள கிராதகனா இருப்பான். சில பேர் பார்க்கறதுக்கு கரடு முரடா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பாறைகள், காடுகள், அதை தாண்டி தான் குளுமையான அருவி அது வெளியே கூட்டுது. அது மாதிரி ஒரு பெரிய இசை அருவி கூட்டுகின்ற மிகப்பெரிய பாறை குற்றாலம். பாறைன்னு சொன்னா உடனே எந்திரிச்சு நின்று தன்னுடைய ஃபுல் சைஸை வேற காட்டிட்டு உட்கார்றார். ஸ்ரீகாந்த் தேவாவின் இனிமையான இசையில இந்த பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்துக்கு பிறகு டாக்டர் கூட இனிமே வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு படத்துல சொல்லுவேன், சுத்தி சுத்தி எழுதியிருக்கேன், விக்ஸுங்கிறத தான் சுத்தி சுத்தி எழுதியிருக்கேன் அப்படி. இதை 3 வாட்டி சாப்பிடுவோன்னு இந்த பேப்பர் எடுத்து சாப்பிடுவான் ஒருத்தன். அது ஒரு காமெடி காட்சி அமைந்தது. அதுபோல இனிமே அவர் பேஷண்ட்ஸு கூட அவர் சின்னதா உங்க படத்துல இருந்து ஒரு பல்லவியை பாடி காட்டுங்க டாக்டர். இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆச்சுனாக்க சரணத்தோட சேர்த்து பாடுவார். அது கூட இசை ஒரு மருத்துவம். மருத்துவரே இசையையும் தன் கையகப்படுத்தி இருப்பதால் அவருக்கும் இனிமே இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஒளிமயமாகவும் இசைமயமாகவும் இருக்கும் என்று நம்பி இப்பேற்பட்ட அற்புதமான இதில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், இந்திரசேனா ரெட்டின்னு. ஏற்கனவே நீங்கள் பல்ராம் இல்லை பார்த்துட்டீங்க தியேட்டரில். இது இந்திரசேனா ரெட்டி, இது வித்தியாசமான இன்னொரு ரெட்டி. இதை பற்றி இப்பொழுது ஃபுல்லாக சொல்ல முடியாது, இதற்கான மேடை இதுவும் அல்ல. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வருவதற்கு இந்த படத்தின் பாடல்கள், இந்த படத்தின் இசை, இந்த படத்தின் ரீரெக்கார்டிங் எல்லாமே பேருதவியாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன்.